ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம மட்டன் கிரேவி தான் வைக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எண்ணெய் சூடானோன்னு பட்டை சோம்பு சேர்த்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வதங்கினோன்னா தக்காளி சேர்த்துக்கோங்க. மட்டும் தக்காளி வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. பிறகு இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போற வரை நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி வதங்கின பிறகு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்த பிறகு மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தூள் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் கறி மசாலா சேர்த்துக்கோங்க. எடுக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா கலக்கிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் மசாலாவை எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இதெல்லாம் கலக்கிட்டு கொதிக்க விடுங்க. இதை கொதிச்ச பிறகு வேக வச்சுக்கோங்க. மூடி வச்சுக்கோங்க தட்டு போட்டு. ஃப்ரெண்ட்ஸ் கிரேவி நல்லா கொதிச்ச பிறகு தட்டை ஓப்பன் பண்ணி பாருங்க. நல்லா உருளைக்கிழங்குலாம் வெந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் வேக வச்ச கறி நாங்கள் வேக வச்சு தான் வச்சோம். இப்போ அதை சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் சேர்த்த பிறகு லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கொதிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ் கிரேவி கொதிக்கிறதுக்கு திருப்பி தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கிரேவி ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. கிரேவி ரெடி. ஓகே பாய்.